வணக்கம் நம்பர்களே. இந்துக்கள் விழித்திரை நம்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஜாயின் பண்ணால் சூப்பர், தேங்க்ஸ், நன்றி. இப்போது இந்த இந்தி கூட்டணின்னு ஒன்று நிதிஷ்குமார் கிரியேட் பண்ணுறாரு. இப்போ பிஜேபி வந்திருக்கார் இல்லையா, ஆட்சி அமைச்சர். இதுக்கு முன்னாடி இந்த நிதிஷ்குமார் தான் 28 கட்சியை கூட்டணி சேர்த்தார். ஒரு டெல்லி, பெங்களூர் எல்லா பக்கம் நடந்தது அந்த கூட்டமெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த பிஜேபி 3 இடத்துல மாநிலத்தில் ஜெயிச்சாச்சு. தெலுங்கானாவும் வந்து காங்கிரஸ். அப்போ கமல்நாத் என்ன சொல்கிறாரு, இவன் சனாதனத்தை பற்றி பேசினதுனால வரக்கூடாதுன்ட்டு ஸ்டாலின் குரூப் யாருமே. அரசியல் தோத்தான் காங்கிரஸ், அது வேற கதை. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த நிதிஷ்குமார் அவ்வளோ தூரம் பெர்செப்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே மோடி எதிர்த்து அப்படியே வந்துடுற மாதிரி ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ண. டிஆர் பாலு ஸ்டாலின் கூட ஹிந்தி படிச்சுட்டு வாங்க, எப்படி ஹிந்தி தெரியாத போடாத மாதிரி ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடான்ற மாதிரி ஒரு ஹிந்தியில் இங்கிலீஷ் யாரையும் மொழிபெயர்ப்பே சொல்லாதுன்னு சூடாக சொன்னார் இதே நிதிஷ்குமார். இவங்க பேசாமல் வந்தாங்க, இங்கே தான் அங்கே ஒன்றும் பேசலை. இப்போ சொல்கிறார், எங்களை சொல்கிறார், நான் ஒன்றும் பதில் பேசுனேன் இப்போ சொல்கிறார் டிஆர் பாலு. சரி, அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதாவது இவருக்கு வந்து எங்கே கட்சி போயிருமோன்ற பயம். இதுக்கும் 43 சீட் தான் இருக்குது. இப்படி மாறி 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 தாவிட்டு பல்டி குமார்பாங்க நேரத்தில் வர நிதிஷ்குமார் பல்டிம்பாங்க. இப்போ இந்த தடவை செக் வச்சுட்டாங்க பிஜேபி. என்னென்னா 2 துணை முதல்வர், அதுக்கப்புறம் இன்னி ஒரு வேலை அடுத்தாப்பில் 25 எலெக்ஷன் வர சட்டசபை. அதில் இவர் நிற்கிறாரா வேற நிற்கிறாங்களான்னு தெரில. 2000க்கு அப்புறம் வந்தவர், ஒரு வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கார். வயசு 75க்கு பக்கம் ஆக போகுது. இனி அவருக்கு மேலே வேறு யாராவது கட்சியில் இருப்பாங்க, அவர் ஒதுங்கிக்கலாம் வரும். ஸோ இதை கரெக்டாக காய் நாத்திட்டாங்க பிஜேபி. இப்போ இவர் தான் மெயின் சொன்னார். இவரை சொல்லாமல் மம்தா என்ன பண்ணிட்டாங்க, கார்கேவை முழிச்சிட்டாங்க. அவர் அலறி போய் நான் ஒன்றும் பிஎம் கேண்டிடேட் இல்லைன்ட்டார். இவருக்கு என்னென்னா கன்வீனர் ஒன்றுமே சொல்ல, நம்ம தான் இத்தனை இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இவருக்கு எரிச்சல். அது லல்லு பிரசாத் தடுத்தார். யார், தேஜஸ்வி துணைமுறை இருந்தாலே அவரோட ஃபாதர். அவர் 2000க்கு முன்னாடி அவர் முதல்வராக இருந்தவர். அவர் மாட்டு தீவன ஊழலாம் மாட்டினவர் 1000 கோடியில். இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வெளியில் வந்து காலையில் ரிசைன் பண்ணி சாயந்தரம் பதவி ஏற்றுட்டார். இப்போ செக் வச்சுருக்காங்க லகான் பிஜேபி. ஒருவேளை இவரை வந்து மத்திய மந்திரி கொடுத்து எதாவது பண்ணுறாங்களா, அது அப்புறம் 2025க்கு அப்புறம். அப்போ 25ல் ஒரு வேளை பிஜேபி கேண்டிடேட் அறிவிக்கலாம். ஏன்னா இந்த தடவை கம்மி எம்எல்ஏ இருந்து இவர் கொடுத்தாச்சு, போன தடவை கொடுத்தாச்சு, திருப்பி இங்கே வந்தப்பவும் கொடுத்தாச்சு. இனி அடுத்த ஸ்டேஜ் அப்படி தான் பண்ணுவாங்க. வேறு யார்ட்டா கொடுத்து ஒதுங்கிடுவார். இவர் கட்சி விட்டு ஒதுங்கிடுற மொத்தத்தில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பிஜேபியில் வரலாமா இருக்கும். இப்போ அவர் என்னங்கிறாரு, இனிமேல் அடுத்தாப்ப இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அந்த தேஜஸ்வி யாதவ் துணைமுறை அந்த லல்லு பிரசாத் பையன். இப்போ இனிமேலாம் இவர் பல்ட்டி அடிக்க முடியாது சும்மா. ஒன்றா 25ல் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பிஜேபி கொடுத்துட்டு இப்போ 2 துணைமுறை இருக்காங்க, கொடுத்துட்டு இவர் ஒதுங்கிக்கலாம், அவங்க கட்சியில் வேறு யாராவது வரலாம். இதுதான் நடக்கும். அது கரெக்டாக காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகி போச்சுன்னா, இந்தி கூட்டம் ஏற்கனவே மம்தா கெஜ்ரிவால் ஒன்றும் தரமாட்டோம், சும்மா இருந்துக்கிறோம் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போகிறார், இவரை பிடிச்சதுனால இப்போது பூரா இந்திய கூட்டணி கலகலத்து போச்சு. இப்போ ஸ்டாலின் இதுக்காக அவமானப்பட்டோம், இவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, யார் வரக்கூடாதுன்னு சொன்னவே அப்படி அவருக்கு ஒரு இது புலம்பி தள்ளுறாரு ஸ்டாலின். இப்போ பாருங்கள், பிஸ்னஸ் கிளாஸில் குடும்பத்தோடு போகிற அப்படி இங்கே ஒரு 6000 ரூபா அந்த மெட்ராஸில் தண்ணி வந்து கொடுக்கறதுக்கு வக்கில்ல, குடும்பத்தோடு போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, ஸ்பெயின் நாடு வெறும் 1.5 கோடி பொருளாதாரம் இல்லை, நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம் கூடி 15% மேலே உள்ளது. அங்கே போய் எவன் முதலீடு போகிறான், அதான் கொள்ளையடிச்சது தான் போனத்தை தான் போட்டு மறுபடியும் இங்கே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பழனிசாமி சொல்கிறாருல்ல. இப்போ இங்கோட கீழ்நிலையில் பொருளாதாரத்தில் எவன் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறான். இத்தனையும் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் ஒருத்தர் போகிறதா இருந்தாக்கா 5.5 லட்சம் ரூபா ஆகும். ஸ்பெயின் போகிறதா இருந்தால் அது போக வரவா டிக்கெட்டுன்னு பார்க்கணும். ஆனால் ஏமா போக வரக்கூடிய இருக்கலாம் 5 லட்சம். அப்போ ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க, மனைவி கூட்டின்னு போயிருக்காரு, போக வேண்டிய. அதாவது அந்த பொருளாதாரத்தில் நம்மளோட கீழ்நிலையில் போய் எங்கே பொருளாதாரம் கிடைக்கும். ஸோ அலங்கோலமான ஆட்சி நடக்குதுன்ற பத்திரிகையாளர்கள். இப்போ முதல்வர் இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்குது, அப்படி வச்சு விளாசுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்திய கூட்டணி
காங்கிரஸ் எல்லாம் செத்து போச்சு அப்படிங்கிறாங்க. இதனால் இப்போ 400 தொகுதி பக்கம் வருங்கிறாங்க பிஜேபி. மோடியால் ராமர் வேறு கட்டினதுனால கேட்கவே மாட்டோம். அதனால் இப்போ நம்மளை சொன்ன மாதிரி தமிழகத்துலேயும் சில அறுவடைகள் ஏற்படும். அறுவடைகளில் சீட்டு கன்வர்ஷன் பிஜேபி. இந்த மாதிரி இருக்கு கால நிலவரம். ஸோ இப்படி போயிட்டுருக்கும் போது ஏற்கனவே வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம், அந்த ஏக்நாத் ஷிண்டே உடஞ்சி வந்தார் இல்லையா, அதாவது பிஜேபியோட அவர் ரொம்ப தீவிரமான இந்த சிவசேனா குரூப். அப்போ ஏக்நாத் ஷிண்டே அங்கே ஒருத்தர் உருவானார். இது குடும்ப ஆட்சி சிவசேனாது. இப்போ இதை ஒரிஜினல் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லேயே. ஆனால் அவருமே அவர் பார்ட்டை எடுத்துகிட்டு வருவார் இப்போ மகாராஷ்டிராவில். இப்படி நிதிஷ் வந்தார், அவரும் அலர் அடிச்சுட்டு வரப்போகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெளில வரும்போது எங்களுக்கு பொருந்தா கூட்டணி சார் காங்கிரஸ், இதெல்லாம் சரத்பவார் அவர் குள்ள நெறி மாதிரி டீல் பண்ணார். அந்த மாதிரி இடத்துல போய் சேர்ந்தனால வெளில வந்தோம். இந்த குரூப் ஒரிஜினல் ஆகிப்போச்சு. அவரும் இங்கே வந்துடுவார். அது நடக்கத்தான் போகுது. இப்போ கெஜ்ரிவால் இப்போவே அலறாரு, ஆட்சியை கலைச்சிடும். முதல்ல அவரை சம்மன் கொடுத்து உள்ளே வரப்போ அவரே உள்ளே போக வேண்டிய நிலைமை வரலாம் ஒன்று. அது மாதிரி மம்தாவோட இதில் மினிஸ்டரில் பூரா கொள்ளையடிச்சதுக்கு மாட்டியிருக்காங்க. அந்த பார்த்தா சட்டர்ஜி நடிகையோட மாட்டின அப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இன்னொருத்தர் ரேஷனில் மாட்டியிருக்காரு. அதுவும் இப்படி இருக்குது. அதுக்கு ஒரு நிலைமை என்ன வரும்னு ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே பிஜேபி குரூம் பண்ணி விட்றாங்க. பெங்களூரில் தேஜஸ்வி, அண்ணாமலை இங்கே இந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் ஒரு 10 வருஷம் கழித்து தலைவரில் மாறும். இதெல்லாம் குடும்ப ஆட்சியில் நடக்குமா எங்கேயாவது? லல்லு பிரசாத் எடுத்துக்கங்க, இல்லாட்டி ஸ்டாலின் எடுத்துக்கங்க. மம்தா கூடி மருமகனை தான் வச்சுட்டுருக்கா அப்படி அபிஷேக். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுற்றி தெரியும். அகிலேஷ் யார்? இறந்து போன முலாயம் பையன். இந்த வாரிசு அரசியல்னால பிரயோஜனமே இல்லை. அதனால கரையா மாதிரி அடித்து திம்பா நாட்டை, மக்களுக்கு எந்தவித பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறத போகிற போக்கெல்லாம் நம்மளை குறிப்பிட்டிருக்காரு. இந்த பசங்க தான் இருக்கானுங்க இந்தி கூட்டணியில். அதனால் என்ன பிரயோஜனம்? தனியாக சுயம்பு அந்த மோடி மாதிரி இருந்தால் தான் ஊழல் இல்லாமல், ஒரு குண்டு தின்ன சொல்ல முடியாது, ஊழல் இல்லாமல் நடக்குது ஆட்சி. 10 வருஷத்தில் நிறைய வளர்ச்சி வந்திருக்கு. 60 வருஷமாக என்ன பண்ணாங்க காங்கிரஸு? ஒன்றும் இல்லை, பார்டர்லாம் செக்யூராக இருக்குல்ல. சைனாவே வர யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கேயாவது ஏதாவது இருக்கா? பூரா நாட்டுக்கெல்லாம் போகிறாரு. காங்கிரஸ் இருக்கும்போது இத்தனை பிரச்சனை காஷ்மீரில் வந்துட்டு இருந்து, இப்போ காஷ்மீர் அப்ரிகேட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது? மீனவர் பிரச்சனை எங்கே இருக்குது இப்போது? கேட்குறாருல. ஸோ குடும்ப ஆட்சி ஒழிக்கணும். அது 24க்கு அப்புறம் ஏடிஎம்கே எப்படி துண்டாக இருக்கோ அந்த நிலமை தான். நிதிஷ் வந்தார் உதாரணம். அந்த நிலமை தான் உங்களுக்கு கட்சி சர்வநாசமாக செத்தஞ்சு போகும் திமுக அப்படிங்கிறாங்க பத்திரிகையாளர். ஏன்னா அவங்களுடைய கொள்கை பிடிப்பு இல்லை, மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் இல்லை. பாருங்கள், இவ்வளோ இருக்குது, மக்களுக்கு தண்ணி இருக்க வாட்டுக்கு ஸ்பெயின் போயிட்டார். அது ஒரு தாழ்ந்த நாடு. அங்கேருந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்? ஸோ வேறு ஏதோ குறிக்கோள் இருக்கா தெரியலங்கிறாரு. நம்ம தெரிஞ்சால் அப்படி தான் சொல்லி அவருக்கு இப்போ நிலைமை அப்படி தான் சொல்கிறார். அதுபோல் விஜய் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படி கட்சியை. விஜய் ரிஜிஸ்டர் பண்ணி கட்சி வந்தால் ஒரு வேளை 26க்கு வரும்போது அது கடைசியில் ஒன் சைடு ஆட்சி உட்கார முடியாதுங்கிறாங்க. அதாவது கூட்டணி ஆட்சி தான் வரும். இதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி இல்லையா, ஒரு மந்திரி கூட கொடுக்கல திமுக காங்கிரஸுக்கு. அது மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா கூடி 96 2011 அப்படித்தான் வருங்கிறாங்க. அது கூடி ஒரு சார டிஎம்கே இப்போ இல்லை துண்டாக வருங்கிறாங்க. ஏடிஎம்கே உடையும் டிஎம்கே உடைஞ்சுன்னா அப்புறம் அப்படி தான். அப்போ இப்போவே பிஜேபிக்கு ஒரு நல்ல எட்ஜ் கிடைக்கும் போது 26 ட்ரை பண்ணுவாங்க. அது யார் யார் கூட்டணி அப்புறம் இன்னும் 2 இயர்ஸ் முதல் இப்போது பார்லிமெண்ட்டு. இப்போ பழனிசாமி சேருவார்னு சொல்கிறாங்க, சேரலான்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இவர் சில கட்சிகள் கூட்டணியோடு நிற்பார். தென் மாவட்டங்கள் வலுப்பெறும் பிஜேபி அண்ட் அலைன்ஸ். ஸோ விஜய் கட்சி ஆரம்பிச்சவங்க 26ல் ஓட்டு பிரியும். அது திமுக தலித் ஓட்டு எல்லாமே பிரியும். அது எங்கெங்கே எப்படின்ட்டு அந்த நேரத்தில் தான் தெரியும். இப்போ பாருங்கள், நேற்று காங்கிரஸ் போய் சீட்டுக்கு பேரம் பேசியிருக்காங்க. 10லேருந்து 15 சீட்டு வேணும் கேட்டிருக்கேன்.
அது திருப்பி இன்னொரு கட்டம் பேசணுன்றாங்க. அநேகமாக பாதி 7 தான் தருவாங்கன்றாங்க. 7ஆவது குடுத்தா பரவால்ல. மத்த இடத்துல மம்தாவ ஒண்ணும் தரமாட்டேன், சும்மா கூட்டல் இருப்பேன்றாங்க. பஞ்சாப்லயும் தரமாட்டேங்கிறான். நீ அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, 0ல இருந்துட்டு இங்க என்ன கேட்குறீங்க? அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவர் 80 சீட் இருக்கிறனால 11 தரேங்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஆள் இருக்கா? அப்படிங்கிறாரு அகிலேஷ். ஸோ ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிக்க போறதே 30, 40 தொகுதி கூட இருக்காது போலயே அலையன்ஸ்ல. தனிச்சு நின்னு அதோட பிரயோஜனமே இல்ல. வடக்கே ஒரு 10+ மாநிலங்கள்ல கட்சியே இல்ல கட்டமைப்பு. ஒரு தேசிய கட்சி இல்லாம எங்க போய் ரீஜியல் பார்ட்டி 8 பார்ட்டி தான் மோடி எதிர்க்கிற மாரி. அது ஊழல் கட்சிகள் அதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமயே போயிற போகுது. இதுதான் நிலைமை சுருக்கமா இந்தியாவோட. ஸோ மக்களுக்கு நன்மை பயக்கிற அரசு தான் தேவைங்க. மற்றது இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? பொறுத்து பார்ப்போம். நன்றி.